எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் தர்ஷனுடைய கல்யாண விஷயமாகத்தான் பரோலில் வந்திருக்கிறார். அதிலும் அவர் வருவதற்கு முக்கிய காரணம் போஸ்டர் பெரியசாமி கொடுத்த ஐடியா. அத்துடன் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கைக்கு விடை கிடைத்துவிடும் என்று எண்ணிய குணசேகரன் அறிவுக்கரசி சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி வருகிறார். இன்னொரு பக்கம் கதிரை கண்மூடித்தனமாக நம்பியதால் எல்லா சொத்துக்களின் பொறுப்பையும் அவரிடம் ஒப்படைத்தார். ஆனால் தற்போது முறைப்படி யாருக்கு என்ன சேர வேண்டும் என்பதை எழுதி கொடுத்து விடலாம் என்ற குணசேகரன் கதிரிடம் ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தார். ஆனால் கதிரை பொறுத்தவரை அண்ணனிடமிருந்து எல்லா சொத்துக்களையும் அபகரித்துவிட்டு குணசேகரனை செல்லா காசாக உட்கார வைத்து ராஜ்யம் பண்ண வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது. அதன்படி மாமனார் பேச்சை கேட்டு காய் நகர்த்தி வருகிறார். கதிர் என்னென்ன தில்லாலங்கடி வேலையை பார்க்கிறார் என்று அறிவுக்கரசிக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் கதிருக்கு சப்போர்ட் பண்ணி குணசேகரை கவுப்பதற்கு கூட்டணி போட்டு விடுகிறார். அதோடு தர்ஷனும் தற்போது குணசேகரனை நம்புவதை விட கதிரையும் அறிவுக்கரசியும் தான் நம்புகிறார். ஆக மொத்தத்தில் கதிர் நினைத்தபடி எல்லாம் நடக்கிறது. ஆனால் குணசேகரன் தர்ஷன் கல்யாணத்தை பார்க்கும் பொறுப்பை சக்தியிடம் ஒப்படைத்திருக்கிறார். அத்துடன் அதற்கான செலவு அனைத்தையும் பார்க்க வேண்டும் என்று ஞானத்திடம் பொறுப்புகளை கொடுத்தார். அதனால் இப்போதைக்கு தெரிஞ்சவரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி அதை ஞானத்திடம் ஒப்படைத்து கதிரை பேங்கில் இருந்து பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி திரும்ப கொடுத்து விடலாம் என்று சொல்கிறார். இப்படி இவர்கள் அனைவரும் வீட்டில் பேசி கொண்டிருப்பதை கேட்ட கதிர் இவங்ககிட்ட இப்போ மாட்டிக்கிட்ட நம்ம தலையில் மிளகாய் அரைச்சிடுவாங்க என்ற பயத்தில் துண்டக்கானம் துணியக்கானம்னு ஓடியே போயிட்டார். பிறகு மாமனாரிடம் போய் புலம்பிய நிலையில் அவர் ஐடியா கொடுப்பார். ஆனால் பரோலில் வந்திருக்கும் குணசேகரனுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக கதிர் செய்த துரோகம் தெரிய வரப்போகுது. அடுத்ததாக வீட்டை விட்டு வெளியே வந்து வாசு இருந்த வீட்டில் குடியிருக்கும் 4 பெண்களுக்கு செக் வைக்கும் விதமாக அறிவுக்கரசி அந்த வீட்டு ஓனரிடம் மிரட்டி அவர்களை காலி பண்ண பிளான் பண்ணிவிட்டார். அந்த ஓனர் வீட்டிற்கு வந்து 4 பேரையும் காலி பண்ண சொல்லி கொடுத்த அட்வான்ஸையும் திருப்பி கொடுக்கிறார். இதனால் எங்கே போவது என்ன பண்ணுவது என்று தெரியாமல் முழிக்கும் ஜனனிக்கு கௌதம் வந்து உதவி செய்ய போகிறார்.